ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஏழை எளியோர் பெண்கள் உரிமைக்கும் கல்விக்கும் வித்திட்டவர் மகாத்மா ஜோதிபா பூலே. மகாத்மாவின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நாடாளுமன்றத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை. மகாராஷ்டிரம் தெலுங்கானாவிலும் அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. காற்று மாசை குறைக்க தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிக்க தில்லி மாநில அரசு நடவடிக்கை. மின் வாகனங்களுக்கு பதிவு கட்டணம் சாலை வரியில் இருந்து விலக்கு. ஊக்கத்தொகையும் அறிவிப்பு. கனிமொழி தூங்கும்போது வந்த கனவையெல்லாம் மைக்கில் பேசுவார் என்று பாஜகவின் அண்ணாமலை விமர்சனம். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று பொய் சொல்லக்கூடிய ஒரே ஆள் கனிமொழிதான் என்று குற்றச்சாட்டு. நாசா அனுப்பிய ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தில் நிலவை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பிய விண்வெளி வளவர்கள். பசிபிக் கடற்பகுதியில் இறங்கிய கேப்சூலில் இருந்து 4 மீட்டு கப்பலில் ஏற்றிய கடற்படை வீரர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஏழை எளியோர் பெண்களின் உரிமைக்கும் கல்விக்கும் வித்திட்டவர் மகாத்மா ஜோதிபா பூலே என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகாராஷ்டிரத்தின் சதாராவில் பிறந்த ஜோதிராவ் பூலே அப்பகுதியில் சமூக சீர்திருத்தங்களை செய்தார். அவரது 200ஆம் ஆண்டு பிறந்த நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் சமத்துவம், நீதி, கல்வி ஆகியவற்றுக்காக தன் வாழ்நாளையே ஒப்படைத்த தொலைநோக்கு பார்வை உள்ள சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் ஏழை எளியோர் பெண்கள் ஆகியோரின் உரிமைகளுக்கும் கல்விக்கும் பாடுபட்ட முன்னோடி என்றும் அவரின் முயற்சிகளால் கல்வி அதிகாரத்தை பெறுவதற்கான ஆற்றல்மிக்க ஆயுதமாக உருவானதாக குறிப்பிட்டுள்ளார். அவரின் சிந்தனைகள் அனைவருக்கும் சமூக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டியாக விளங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா ஜோதிபா பூலே சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு நகரங்களில் மகாத்மாவின் சிலைக்கும் படத்துக்கும் தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மகாராஷ்டிரத்தின் சதாராவில் 1827ஆம் ஆண்டு பிறந்த ஜோதிராவ் பூலே இந்தியாவில் பெண்ணுரிமைக்கும் பெண் கல்விக்கும் வித்திட்டார். அவரின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாளான இன்று தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர் ஜெகத் பிரகாஷ், இதேபோல் பூனாவில் உள்ள மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்ரி பூலே ஆகியோரின் சிலைகளுக்கு தேசியவாத காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சூலே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாஜக தலைவர் நிதின் நவீனும் தேசிய பொதுச் செயலாளர்களும் மகாத்மாவின் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனும் மகாத்மா உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தெலுங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள மகாத்மாவின் சிலைக்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மாநில ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் அனுமந்த்ராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தில்லி மாநில அரசு காற்று மாசை குறைக்கவும் தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் 4 ஆண்டுகளுக்கான மின்வாகன கொள்கை வரைவை வெளியிட்டுள்ளது. தில்லியில் காற்று மிக மோசமாக மாசடைந்துள்ள நிலையில் அதை குறைக்கும் வகையிலும் தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநில அரசு மின்வாகன கொள்கை வரைவை வெளியிட்டுள்ளது. இந்த நிதியாண்டு முதல் 2030 மார்ச் 31 வரையான 4 நிதியாண்டுகளுக்குமான அந்த கொள்கையில் மின்வாகனங்களை வாங்குவதை ஊக்குவிக்க பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த ஆண்டில் தில்லியில் மின்சார 3 சக்கர வாகனங்கள் மட்டுமே புதிதாக பதிவு செய்யப்படும். 2028ஆம் ஆண்டு முதல் மின்சார 2 சக்கர வாகனங்கள் மட்டுமே புதிதாக பதிவு செய்யப்படும். 2030ஆம் ஆண்டில் பள்ளி பேருந்துகள் குறைந்தது 30 விழுக்காடு மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும். அரசு போக்குவரத்தும் மின்சார வாகனங்களுக்கு மாற வேண்டும். மின்சார 2 சக்கர 3 சக்கர வாகனங்கள், மின்சார சரக்கு வாகனங்கள் வாங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது.
இதேபோல் மின்சார வாகனங்களை வாங்குவதற்காக மக்களின் பழைய வாகனங்களை விற்கும்போது இருசக்கர வாகனத்துக்கு 10,000 ரூபாயும் 3 சக்கர வாகனங்களுக்கு 25,000 ரூபாயும் கார்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் சரக்கு வாகனங்களுக்கு 50,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதேபோல் மின்சார வாகனங்களுக்கு பதிவு கட்டணம், சாலை வரி ஆகியவற்றில் இருந்து முழுவதும் விலக்களிக்கப்பட்டு உள்ளது. 30 லட்சம் ரூபாய் வரை உள்ள கார்களுக்கு முழுவதும் விலக்களிக்கப்படுகிறது. 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள கார்களுக்கு விலக்கு கிடையாது. இந்த சலுகைகள் அனைத்தும் 2030 மார்ச் 31 வரை மட்டுமே என்று குறிப்பிட்டு உள்ளது. கனிமொழி தூங்கும்போது வந்த கனவை எல்லாம் மைக்கில் பேசுவார் என்று பாஜகவின் அண்ணாமலை விமர்சித்து உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து பாஜகவின் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். புளியகுளம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பரப்புரையை அவர் தொடங்கினார். அப்போது பேசிய அண்ணாமலை, அம்மன் அர்ஜுனன் எளிய மனிதர் என்றும் அவர் எங்கே சென்றாலும் நடந்தே சென்று மக்களை சந்திப்பதாகவும் கூறினார். கனிமொழி தூங்கும்போது வந்த கனவையெல்லாம் மைக்கில் பேசுவார் என தெரிவித்தார். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று பொய் சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் கனிமொழிதான் என்றும் அவர் பொய் பேசுவதை ஒரு கொள்கையாக வைத்துள்ளதாகவும் அண்ணாமலை கூறினார். நடந்தே போறார், நடந்தே மக்களை பார்க்கிறார், வண்டியிலே கூட ஏறுவது கிடையாது. எங்கே சென்றாலும் கூட அக்கா நாம போட்ட கொள்ளையை தானே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போறேங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். இவரை எதிர்த்து வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு சொந்தக்காரர் 10 ரூபாய் பாலாஜி, செந்தில் பாலாஜி. அருமை சொந்தங்களே, அவருடைய தகுதி என்ன? அவருடைய தகுதி என்ன? புலால் சிறையில 471 நாள் சிறை கைதியாக இருந்தது தகுதி 1. நாசா அனுப்பிய ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தில் நிலவை சுற்றிவிட்டு விண்வெளி வளவர்கள் 4 பாதுகாப்பாக புவிக்கு திரும்பி வந்துள்ளனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா நிலவை சுற்றி வருவதற்காக ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தை விண்ணில் ஏவியது. இந்த விண்கலத்தில் விண்வெளி வளவர்கள் 4 சென்றனர். முதலில் புவி வட்டப்பாதையை சுற்றிய விண்கலம் அங்கிருந்து நிலவுக்கு சென்றது. நிலவை சுற்றிவிட்டு புவிக்கு வந்த அந்த விண்கலத்தில் இருந்து ஓரியன் கேப்சூலில் விண்வெளி வளவர்கள் 4 புவியை நோக்கி வந்தனர். புவி வரப்பை நெருங்கிய போது 3 பாராசூட் பிரிந்ததால் அந்த கேப்சூல் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் பசிபிக் கடற்பகுதியில் பாதுகாப்பாக இறங்கியது. கேப்சூலில் இருந்து வெளியே வந்த 4 அதன் அருகிலேயே நின்றிருந்த அமெரிக்க கடற்படை கப்பல் ஜான் முர்தாவில் ஏற்றி மருத்துவமனைக்கு மதிப்பீட்டுக்கு கொண்டு சென்றனர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டு வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 1 ரூபாய் கூட உயர்த்தி தரவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திலகர் திடலில் தஞ்சாவூரில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியபோது, நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என கூறும் ஒன்றிய அரசை தமிழர் என்ற உணர்வு இருந்தா இதுக்காவது பழனிசாமி வாய் திறந்து அவங்க முதலாளியான பாஜகவை கண்டிப்பாரா என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் பிள்ளையார்பட்டியில் நியூ டைட்டில் பார்க் திறந்து வைக்கப்பட்டது என்றும் பஞ்சநதி கோட்டையில் இயந்திரமயமாக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டு வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 1 ரூபாய் கூட உயர்த்தி தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் ஊக்கத்தொகையாக மட்டும் 2,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இதனால் 30 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். இளைஞரணிகள தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தஞ்சை தரணிக்கு வந்தாலே இனம் புரியாத ஒரு கம்பீரம் பிறக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டி சோழ சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தின ராஜராஜ சோழனும் கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டின ராஜேந்திர சோழனும் தமிழர்களுடைய கம்பீரத்திற்கு காரணம். இப்படி சிறப்புகளுக்கு பஞ்சமில்லாத மாவட்டத்திற்கு நம் ஆட்சி, இந்த சிறப்பான நம்முடைய ஆட்சி தொடர ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன்.
மன்மோகன் ஆட்சியில் 400 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை தற்போது 1100 ரூபாய் ஆனதற்கு ஜிஎஸ்டி அமல்படுத்திய பாஜகவும் அதிமுகவும் தான் காரணம் என அமைச்சர் ஏவ வேலு குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதியில் வந்தவாசி தொகுதி திமுக வேட்பாளர் அம்பேத்குமாரை ஆதரித்து அமைச்சர் ஏவ வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் ஏவா வேலு பேசிய போது திராவிட மாடல் ஆட்சியில் புதுமைப்பின் விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், தாய்மானவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை உலகமே வியந்து பார்க்கிறது என்றார். எடப்பாடி செல்லும் இடமெங்கும் விலைவாசி உயர்வு பற்றி பேசி வருகிறார் என்றும், மன்மோகன் ஆட்சியிலேயே 400 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை தற்போது 1100 ரூபாய் ஆனதற்கு ஜிஎஸ்டி அமல்படுத்திய பாஜகவும் அதிமுகவும் தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது எஃப்சிஆர் என்ற சட்டத்தை கொண்டு வந்து வெளிநாட்டு நிதி பெறுவதற்கு தடை போட்டு இருக்கிறது ஒன்றிய அரசு என்றும், எந்த வகையிலும் தமிழ்நாடு வளரக்கூடாது என்று நினைக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், தொகுதி பொறுப்பாளர் நரேஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் தரம் குறைந்து ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி சிவன் கோவில் அருகில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராமச்சந்திரனை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி யார் யாருக்கு எது வேண்டும் என்று சிந்தித்து அந்த திட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி என்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் தரம் குறைந்து ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ் மொழியை காப்பாற்ற, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் 13 பேர் இறப்புக்கு காரணம் அன்றைய முதல்வர் பழனிசாமி தான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசிய போது, ஏழை எளிய மாணவர்களுக்காக தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அண்டை மாநிலங்களிலும் இத்திட்டம் பின்பற்றுவதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு நிதியை வழங்காத போதும் அவர்களை எதிர்பார்க்காமல் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய வைகோ, தேர்தல் கமிஷன் எடுபிடி கமிஷனாகிவிட்டது என்றும் அதனால்தான் தலைமைச் செயலாளர் திடீரென்று மாற்றப்படுகிறார் என்றும் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் 13 பேர் இறப்புக்கு காரணம் அன்றைய முதல்வர் பழனிசாமி தான் என்று குற்றம் சாட்டினார். அந்த 8000 ரூபாய் குப்பரை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன பொருள்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு திட்டத்தை வேறு மாநிலம் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறதா? ஆனால் வேறு மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறது மத்திய அரசு, பிஜேபி ஆளும் அரசுகளுக்கு. நம்மை ஓரவஞ்சகத்தோடு பழிவாங்கும் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகின்ற மாநிலத்துக்கு எதுவும் தரக்கூடாது என்று தர வேண்டிய நிதிகள் அனைத்தையும் அங்கேயே தடுத்து அணைபோட்டு வைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்க்காருக்கு சொல்லி, தாவைக்கு தலைவர் விஜய் தன் தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியவில்லை, அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு வினவி உள்ளார். சென்னை எழும்பூர் தொகுதி புரசைவாக்கத்தில் திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை குறித்து பேசி வருகிறார், ஏனென்றால் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று விமர்சித்தார். தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் தன் தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியவில்லை, அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்று வினவினார். இதையடுத்து ஜனநாயகன் படம் இணையதளத்தில் வெளியானதுக்கு காரணம் எல் முருகனும் திமுகவும் தான் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார் என்ற கேள்விக்கும் விஜய் தினமும் காலையிலிருந்து தங்களை கேட்டுத்தான் பல் தேய்க்கிறாரா என்ற ஆவேசமாக பதிலளித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி சட்டமன்ற தொகுதி பாவூர் சத்திரத்தில் அதிமுக வேட்பாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளுடன் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவர் அங்கிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய போது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். எனவே நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அலை வீசி வருவதால் தமிழகத்தில் அமோகமாக வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று கூறினார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கான போட்டி என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வில்லிச்சேரி கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவில்பட்டி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 3 மேம்பாலங்களை கொண்டு வந்துள்ளார் என்று கூறினார். சீனாவில் இருந்து தீப்பெட்டி இறக்குமதி செய்ய முயன்றபோது அதனை தடுத்து நிறுத்தியவர் வைகோ என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ அரசியல்வாதி ஒரு காலத்தில் தனக்கு பிடிக்காது என்றார். பொது வாழ்க்கையில் இருந்தால் ஒரு நக்சலைட்டாக இருந்திருப்பேன் என்று கூறினார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கான போற்றி என்றும் மதச்சார்பின்மை மதவாதிகளுக்கு இடையிலான போற்றி என்றும் தெரிவித்தார். கிள்ளியூர் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் கொண்டு வந்துள்ளேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி கருங்கல் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமாரை ஆதரித்து திமுக கூட்டணி சார்பில் ஊழியர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். பின்னர் தொகுதி வேட்பாளர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் கொண்டு வந்துள்ளேன் என்று பெருமிதமாக தெரிவித்தார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவர் கிராமங்களாக இருக்கட்டும், கரைப்பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முக்கியமாக இப்போது நடந்த 2021 2020 இந்த 5 ஆண்டுகளில் இன்னைக்கு தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் பல உயிரிழப்புகளை நேரிடக்கூடிய ஒரு இடத்துல சூழ்நிலையில் இருந்து இப்போ 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுவதுமாக ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகமாக ஒரு விபத்து இல்லாத ஒரு துறைமுகமாக மாற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி கடலரிப்பு காலங்களில் அங்கே தடுப்புச் சுவர்கள், தூண்டில் வலைகள் முழுவதுமாக கிராமங்களை பாதுகாக்கவும் அந்த வீடுகள் கடலில் அடித்து செல்லாமல் இருப்பதற்கு பல திட்டங்களை யாதவர்களின் வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்று யாதவர் பேரவையின் நிறுவனர் காந்தையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள யாதவர் பேரவை அலுவலகத்தில் யாதவர் பேரவையின் நிறுவனர் காந்தையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரசுக்கு யாதவர்கள் வாக்களிக்க வேண்டாம், குறிப்பாக திருப்பத்தூர் மற்றும் முதுகுளத்தூர் பகுதிகளில் வாக்களிக்க தவிர்க்க வேண்டும் என்றார். தொடர்ந்து இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக அடங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். நாங்கள் இத்தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸை, அதாவது என்னென்னா பிராக்கெட்டில் திருப்பத்தூர் அண்ட் முதுகுளத்தூர் நீங்களாக, ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கட்சியில் இருக்கிறாங்க, நீங்களாக தவிர்க்க வேண்டும். யாதவர்களே ஒன்றுபடுவீர், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வீர். ஏனென்றால் இருங்க நான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பேசுவது சாமானிய யாதவர்களுக்காக. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுவரை பயனடைந்த யாதவர்கள், அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பயனடைஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பண்ணிட்டு இருந்ததுனால இந்த சமுதாயம் கீழ் நோக்கி வந்திருக்கதால் நாங்கள் போராடுவது சாமானிய யாதவர்களுக்காக. குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா உழவர் சந்தைக்கு வந்த மக்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வோரிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட தென்குளக்கரை ராபின்சன் குளம் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்வோரிடம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா குடியாத்தம் நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து உழவர் சந்தைக்கு சென்ற வேட்பாளர் பரிதா அங்கு தரையில் அமர்ந்து காய்கறி வியாபாரம் மேற்கொண்டு காய்கறி வாங்க வந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர்.
மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தாவக்க வேட்பாளர் தென்னரசு உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாவக்க வேட்பாளர் தென்னரசு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் படப்பை, மாடம்பாக்கம், வள்ளலார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசிய போது மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதில் தாவேக்கு கட்சி நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தனது 50 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையில் தான் விசிட்டிங் கார்டு பயன்படுத்தியது கிடையாது என்று ஒரத்தநாடு தொகுதி திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது 50 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையில் தான் விசிட்டிங் கார்டு பயன்படுத்தியது கிடையாது, தொடர்ந்து தனது பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். எனவே தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் எப்படி அடிச்சாங்க, என் படத்தை போட்டாங்கிறதே தெரியல. அதுதான் காவல்துறையே தேர்தல் கமிஷனும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே இருந்திருக்கீங்க, போட்டோ வச்சு இப்போ உதயநிதி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு, அதாவது காலில் உழுந்த மாதிரி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாடி செங்கக்கல்ல எடுத்து இது பண்ணாரு, வாக்கு சேகரிச்சாங்க உதயநிதி ஸ்டாலின். தற்போது சசிகலா காலில் உழுவுற மாதிரி, எடப்பாடிய காலில் உழுவுற மாதிரி ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கேரளாவின் தென் மாவட்டங்களில் திடீரென மேகமூட்டத்துடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். கேரளாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொல்லம், கோட்டயம், ஆலப்புழா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மேகமூட்டத்துடன் திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மெட்ரோவிற்கு ஆவணங்கள் சரியாக இல்லாததால் ஏன் நிராகரிக்க வேண்டுமென கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் மரக்கடை பகுதியில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது வருகின்ற 13ஆம் தேதி முதல்கட்ட பிரச்சாரத்தை அனைத்து வார்டுகளுக்கும், அனைத்து தெருக்கள் மற்றும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை தங்களுக்கு தரக்கூடிய வரவேற்பு என்பது முதலமைச்சர் தரக்கூடிய ஆதரவு என்றும், எனவே வெற்றி பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எந்த நிதியையும் ஒழுங்காக வழங்கவில்லை என்றும், கட்டுகின்ற வரியை காட்டிலும் குறைவாக தான் திருப்பி தருகிறார்கள் என்று கூறினார். கோவை மெட்ரோவிற்கு ஆவணங்கள் சரியாக இல்லாததால் ஏன் நிராகரிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்து வேட்புமனு பரிசீலனை முடிந்து வாபஸ் பெறுகின்ற நிகழ்வெல்லாம் முடிந்து 10 தொகுதியிலும் மிக வேகமாக தேர்தல் களத்தில் மக்களை சென்று சந்தித்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்களெல்லாம் ஆதரவை கோருகின்ற மிக சிறப்பான பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை வருகின்ற 13ஆம் தேதி முதல் கட்ட பிரச்சாரத்தை அனைத்து வார்டுகளுக்கும், அனைத்து தெருக்களுக்கும், அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு 2வது கட்டமாக ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக சென்று வாக்காளரை சந்தித்து 2வது முறை வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கின்றோம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் ஆட்சி அமையும் என உத்திரமேரூர் தொகுதி தாவேக வேட்பாளர் முனிரத்தினம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள கோழிவாக்கம், ஐயங்கார்குளம், களக்காட்டூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தாவேக வேட்பாளர் முனிரத்தினம் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து வேட்பாளர் முனிரத்தினம் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது லஞ்சம் இல்லாத அரசை தலைவர் விஜய் நமக்கெல்லாம் வழங்குவார் என்றும், தான் வெற்றி பெற்று வந்தால் பொதுமக்கள் அடிப்படை பிரச்சனைகளை எந்த லஞ்சமும் இல்லாமல் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார்.
பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்ற தலைவர் விஜய் வந்துள்ளார் என்றும் பொதுமக்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்வு செய்யும் வகையில் அவர் ஆட்சி அமையும் என்றும் உறுதியளித்தார். தஞ்சாவூர் ரயிலடி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாலை 3 மணி அளவில் கலந்து கொள்ள உள்ளார் என பட்டுக்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் சிவக்கொள்ளை, இந்திரா நகர், இடையக்காடு, புதுத்தெரு, ராமபால்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டுக்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகர், பட்டுக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெங்கராஜன் ஆகியோர் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் வேட்பாளர் சேகர் பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விதமாக நாளை மாலை 3 மணியளவில் தஞ்சாவூர் ரயிலடி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதர் கோவிலில் தேவேந்திர குல வேளாளர் மண்டகப்படியும் தேர் திருவிழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதர் கோவிலில் திருவிழாவின் 8ஆம் நாள் மண்டகப்படி கட்டளையை தென் திருப்பேரை சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர் ஆன்மீக அறக்கட்டளை பொறுப்பேற்று நடத்தி வருகின்றது. அதன்படி சாமை குதிரை வாகனத்தில் புறப்பாட்டுக்கு முன் அறக்கட்டளையின் தலைவர் குருக்காட்டூர் ராஜகுமாருக்கு அறநிலையத்துறையின் மூலம் மண்டகப்படி கோவில் கல் மண்டபத்தில் வைத்து வழங்கப்பட்டது. பின்பு சாமி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு தென் திருப்பேரையில் இருந்து திருச்செந்தூர் சாலை வழியாக மேலகடம்பாவுக்கு வந்தார். அங்கு மக்கள் தரிசனம் செய்த பின் புறையூர் வந்தடைந்தது. அங்குள்ள அன்னச்சத்திரத்தில் புறையூர், கல்லாம்பறை, மயிலோடை, காராவிளை, சொக்கப்பள்ளன்கரை, அம்மன்புரம், தோணிப்பாலம் ஆகிய ஊர்களின் தடகடல வந்து வழிபட்டனர். அன்னச்சத்திரத்தில் இருந்து திரும்பி வருகிற வழியில் மணத்தி, ராஜபதி, குட்டித்தோட்டம், குருக்காட்டூர், ராஜாங்கபுரம், கோட்டூர், குட்டி அழகனூரில் மக்கள் வழிபட்டனர். பின்பு தென் திருப்பேரை வந்தடைந்தது. இதேபோல் 9ஆம் திருவிழாவில் அறக்கட்டளை தலைவர் ராஜகுமாருக்கு தேர் முன்பு வரலாற்று சிறப்பு மிக்க முதல் மரியாதையை இந்து அறநிலையத்துறை வழங்கியது. திருவிழா மண்டகப்படிக்கான ஏற்பாடுகளை தென் திருப்பேரை சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர் ஆன்மீக அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சினிமாவில் நாயகன் விஜய் என்றால் மக்களின் நாயகன் எடப்பாடி பழனிசாமிதான் என்று நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காமராஜபுரத்தில் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கோவைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும், திமுக அரசு அவற்றில் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். விஜய் ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் என்பதால் மட்டுமே அவரை பார்க்க மக்கள் கூட்டம் திரளுகிறது என்றும், அவரது கட்சியில் உள்ள வேட்பாளர்கள் அனுபவமற்றவர்கள் என்றும் விமர்சித்தார். சினிமாவில் நாயகன் விஜய் என்றால் மக்களின் நாயகன் எடப்பாடி பழனிசாமிதான் என்றார். இதையடுத்து ஜனநாயகன் படம் மக்களின் ஈர்ப்பை பெறும் நோக்கில் திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் களம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா இருக்கு. இங்க மக்களுக்கு நிறைய செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நிறைய திட்டங்கள் வாரி வாரி கொடுத்ததுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க திமுக வெறும் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்களே தவிர எதுவுமே கடைசி நிமிஷத்துல அவங்க பேர் வாங்கிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்களே தவிர அவங்க வெறும் ஒரு பிம்பம் தான். திமுக என்பது வெறும் பிம்பம் தான், வெறும் ஊழல் தான். அப்படி இருக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாரி வாரி மக்களுக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு மக்களோட அன்பு இங்க பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண்களா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஒரு தொழில் அதிபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவ்வளோ ஆதரவாக இருக்காங்க. கண்டிப்பாக இங்க ரெட்டை சின்னம் தான் வைக்கணும். இனி வருவது உலக செய்திகள். ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே இன்று உயிருடன் இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் சர்வதேச நீர்வழிகளை பயன்படுத்தி உலக நாடுகளை குறுகிய காலத்திற்கு மிரட்டலாம் என்பது தவிர்த்து அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை என குறிப்பிட்டார். தொடர்ந்து ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே இன்று உயிருடன் இருக்கிறார்கள் என விமர்சித்தார். இதையடுத்து அவர் தனது சமூக வலைதளத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டால் ஈரானுக்கு எதிராக தீவிர இராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார்.
அதற்காக தாங்கள் சிறந்த வெடிபொருட்களையும் ஆயுதங்களையும் ஏற்றிக்கொண்டு கப்பலில் தயாராக இருக்கிறோம் என்று எச்சரித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான வீரர்களும் டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்று தன் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 200 ரூபாய்க்கு குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,23,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஏழை எளியோர் பெண்கள் உரிமைக்கும் கல்விக்கும் வித்திட்டவர் மகாத்மா ஜோதிபா பூலே. மகாத்மாவின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நாடாளுமன்றத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை. மகாராஷ்டிரம் தெலுங்கானாவிலும் அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. காற்று மாசை குறைக்க தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிக்க தில்லி மாநில அரசு நடவடிக்கை. மின் வாகனங்களுக்கு பதிவு கட்டணம் சாலை வரியில் இருந்து விலக்கு. ஊக்கத்தொகையும் அறிவிப்பு. கனிமொழி தூங்கும்போது வந்த கனவையெல்லாம் மைக்கில் பேசுவார் என்று பாஜகவின் அண்ணாமலை விமர்சனம். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று பொய் சொல்லக்கூடிய ஒரே ஆள் கனிமொழிதான் என்று குற்றச்சாட்டு. நாசா அனுப்பிய ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தில் நிலவை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பிய விண்வெளி வளவர்கள். பசிபிக் கடற்பகுதியில் இறங்கிய கேப்சூலில் இருந்து 4 மீட்டு கப்பலில் ஏற்றிய கடற்படை வீரர்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.